Hi everyone, welcome to 12th Standard Computer Application class. இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா த்ரீ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் போன வீடியோஸில். இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர் 12th Standard Computer Applicationோட 4th சாப்டர். ஓகேங்களா? வாட் இஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர்? anyone என்ன ஐடியா இருக்குங்களா? There's a short form of PHP. ஓகேங்களா? ஆனால் PHPன்னு இருக்குது, ஆனால் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னு இருக்கே. அப்படி இல்லை, இது வந்து இட்ஸ் லைக் அ ப்ரீ ப்ராசஸர் வித் இதில் வந்து பிஹெச்பியில் வந்து பிஹெச்பி கோட்ஸ் மட்டுமே இருக்காது, எம்பர்டட் வித் HTML கோட்ஸும் CSS படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். HTML அண்ட் CSS. HTMLனா என்னென்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் markup language and also CSS style cascading style sheet CSS na இதோட embedded ஆயிருக்கும் PHP. in நார்மலா introduction to PHP பாத்தீங்கன்னா PHP னா என்ன நார்மலா பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இட்ஸ் a website internet application ensure the business. நிறைய தியரியா இருக்கும். ஆனா முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா PHP is one of the most widely and recognized technology used in the internet, and also it's a website developing. It is used for website developing. நிறைய விதமாக இது வந்து டெவலப் பண்ணலாம். Just it is also embedded. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா it is embedded with HTML and other client side scripting language like CSS and also JavaScriptsலையும் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜ். டைனமிக் மீன்ஸ் என்னென்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்கும், டைனமிக் இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஸ்டாட்டிக், வாட் இஸ் மீன் பை டைனமிக்? நம்ம ஒரு வெப்சைட் போடுறோன்னு வச்சுக்கோங்க, பிஹெச்பி வெப்சைட்டே போடுறோம். ஒரு வெப்சைட்குள்ளே பிஹெச்பி எந்த வெப்சைட் வேணால் ஒரு வெப்சைட்குள்ளே போடுறோம். அது ஸ்டாட்டிக்காக டைனமிக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம உள்ளே போனால் எந்த ஆக்ஷன்ஸுமே என்னால் பண்ண முடியாது. சும்மா ஒரு வெப்சைட்டு நம்ம பார்க்கலாம், ஏதாவது எந்த விஷயமும் பண்ண முடியாது. வி கேன் சி வாட் இஸ் வாட்ன்றதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வர்றது, அது வந்து ஸ்டாட்டிக். அதில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் வேணும்னா வாங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நம்ம இது பண்ணுறதுக்கு அதில் டைப் பண்ணி உங்கள் நேம்ஸ் கொடுக்கு, அது எல்லாமே டைனமிக்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொல்லலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைனமிக்கு அமேசான் வெப்சைட்ஸ். நீங்கள் ஷாப் பண்ணுவீங்க, அதில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஷாப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அது இட்ஸ் அ டைனமிக் வெப்சைட். அமேசானில் வந்து ஆப்ஸும் இருக்குது, ஆனால் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம், வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இட்ஸ் அ டைனமிக் வெப்சைட்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வாட் இஸ் பிஹெச்பின்றது கிளியராக இன்னொரு டைம் ஒரு டெஃபினேஷன், சின்ன டெஃபினேஷன் நானே இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மோர் லெவல் பிஹெச்பி. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பர்சனல் ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் சொல்லலாம். இட் இஸ் அன் டெவலப்மெண்ட், மல்டி யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவே இது வந்து க்ரியேட் பண்ணது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெப் பேஜ். இதான் சொன்னது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக் என்னன்றதை சொன்னேன். ப்ளஸ் PHP is a server-side scripting language to make dynamic and interactive web page. இதுதான் முக்கியமான பாயிண்ட். It also create dynamic and interactive. It's a website scripting language. ஏன் PHP வந்துச்சு? PHPக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணோம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு PHPக்கு முன்னாடி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ASP.NET கேள்விப்பட்டிருப்பீங்க. .NET தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா PHP. அதுக்கும் நம்ம PHPக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ASPனா என்ன? ASPயில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட்னா அதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், அதுக்கு வெளியே பண்ண முடியாது. PHPயில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். இட் கேன் பி யாருன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் PHP வந்து ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ், யாருன்னா எப்போனா எதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ASP அப்படி கிடையாது, இட்ஸ் நாட் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ASP.NETல பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் எண்டாக பார்த்தீங்கன்னா SQL மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
ASP-ல. ஆனால் PHP-ல எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக MySQL யூஸ் பண்ணலாம், Oracle யூஸ் பண்ணலாம், MongoDBன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணலாம், SQLit நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதனால PHP-க்கு வந்து கொஞ்சம் வந்து கிராஜுவிட்டி அதிகமாச்சு. ASP-யை விட PHP-க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இட் இஸ் அண்ட் வெப்சைட். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பீங்கன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல்னே சொல்லலாம். இட்ஸ் சாஃப்ட்வேர். PHP வித் நான் வந்து பேக் என்ன நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். MySQL யூஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Oracle யூஸ் பண்ணிக்கலாம், MongoDB யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் வைட்லி யூஸ்ட் ஃப்ரீ அண்ட் எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்டிவ் காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ASP தான். இப்போ ஆனால் PHP இஸ் எம்பர்டட் வித் நார்மலாக எம்பர்டட் நான் ஏற்கனவே சொன்னேன் HTML and also it is a highly secure. நீங்கள் எதுக்கும் பயப்படணும், இட் இஸ் அ ஹைலி செக்யூர்ட். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா HTML யூஸ் பண்ணலாம், CSS யூஸ் பண்ணலாம், JavaScript யூஸ் பண்ணலாம். HTML பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் ப்ரீடிஃபைன் டேக்ஸ், அதில் எல்லா டேக்ஸுமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மோரோவர் நெக்ஸ்ட் லெவல் HTML-க்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா XMLன்னு சொல்லுவாங்க. XML பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ். அது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். இப்போ நம்ம வெப்சைட்லாம் யூஸ் பண்ணும்போது HTML டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணும்போது XML டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CSS. இட்ஸ் அ கேஸ்கேட்டிங் ஸ்டைல் ஷீட்ஸ்ன்னு சொல்லலாம். It is used for styling the web page. நம்ம பார்க்குற வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் அழகாகவும் தெரியறதுக்கு கேஸ்கேட்டிங் ஸ்டைல் ஷீட்ஸ், இட் மீன்ஸ் ஸ்டைல் பண்ணுறது, அது யூஸ் பண்ணுவோம். JavaScript ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் உள்ள போனால் முன்னாடி வந்து ஒரு பாப்அப் மாதிரி வந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா, அது எப்படி வருது, இட்ஸ் அ JavaScript. அது மாதிரி வர்றது எல்லாமே ஒரு JavaScript. HTML, CSS, JavaScript இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்க்கு அழகு கூட்டுறதுன்னு சொல்லுவோம். அழகா பிளாக் கலர்டா மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இந்த மூணும் அதுக்கு பேக் எண்டாக கோட் பண்ணுறதுன்னா PHP. ஓகேங்களா. வேற எதுவுமே கிடையாது. பேக் எண்டை எனக்கு கோட் பண்ணணும், இப்போ டேட்டாஸ் வாங்குறத வந்து எனக்கு வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும்னா அங்கே வந்து PHP யூஸ் பண்ணுவோம். PHP வச்சு தான் டேட்டா பேஸில் என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். கொரியை வச்சு பாஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். PHP-யோட மெயின் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை எல்லாமே பார்க்கலாம். இல்லை இன் PHP டாலர் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து கொடுக்கல, ஆனால் வந்து என்னோட நோட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். இன் PHP டாலர் சிம்பிள் இஸ் யூஸ் டு ரீப்ரசன்ட் த வேரியபிளை ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்கன்னா PHP. ஓகேங்களா. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கும் ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா PHP-ல டாலர் சிம்பிள். இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நியூமரிக், நம்பரில் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகாது. சரிங்களா. இட் ஷுட் நாட் ஹாவ் ஸ்பேஸ் பிட்வீன் ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்காது. வேரியபிள் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் அட் சிம்பிளில் ஸ்டார்ட் பண்ணுவோம், அட் சிம்பிளையே ஒமிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. வேரியபிள் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட் வி கேன் யூஸ் மிடில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாமே தவிர ஆனால் வந்து வெளியே யூஸ் பண்ண முடியாது. இது இல்லாமல் நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. இதில் அதிகமாக வேரியபிள்ஸ் கேன் யூஸ் கேஸ் சென்சிட்டிவாக கேன் பி யூஸ்ட் வைட்லி யூஸ் பண்ணலாம். மோரோவர் என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அட் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடாது, மிடில் இருக்கலாம். ஓகேங்களா. நியூமரிக்கில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ரெண்டு வேரியபிள்குள்ளே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நார்மலாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னா டாலர் சிம்பிள் தான் வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா. நார்மலாக இதுக்கு மேலே இது கீழே வரும்போதெல்லாம் சின்டாக்ஸ் எல்லாமே நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நார்மலாக வாட் இஸ் PHP HTML கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளைண்ட் சைட் ஆர்கிடெக்சர், நம்ம புக்கு போயிடலாம். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன?
பிஹெச்பி தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்வே இருக்குது. இதில் வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணும் போது யூஸ்வலாக நார்மலாகவே வந்து பிஹெச்பி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சமாக பைத்தான் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிஹெச்பி தான் மோரோவர் வெப்சைட்டில் ஹையஸ்டில் இருக்குது. எந்த வெப்சைட் எடுத்தாலும் பிஹெச்பி கோடில் தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கிளைண்ட் சைட் ஆர்கிடெக்சர் மாடல்னால் எப்படி வந்து இது வந்து ப்ராசஸ் ஆகுது, ப்ராசஸ் மீன்ஸ் எப்படி வந்து ஃப்ளோ இப்போ ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு எப்படி வருது, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுன்றது தான் இந்த மாடல் டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் கிளைண்ட் இருப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு கிளைண்ட்ஸ் இருக்கலாம். அவங்க வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அந்த நெட்வொர்க்குன்னு சொல்கிறது என்னென்னா ஜாம்ப் அந்த மாதிரி டூல் தான் நான் சொல்லுவாங்க. அந்த டூல் அது மூலமாக டேட்டா பேஸ் சர்வருக்கு போதும். டேட்டா பேஸ்லேயே வந்து நிறைய டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் நெட்வொர்க்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல்னு சொல்லுவாங்க. த சர்வர் இஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின். இட் ஷுட் ரன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் கான்கரன்ஸ்லி. ஒரு டைம்லேயே வந்து மல்டிபிள்ஸ் லைன்ஸில் வந்து மூவ் ஆகணும். அந்த ப்ராசஸ் தான் மெயின். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சர்வர் லைன்ஸ் இருக்குது. சிங்கிள் டயர், 2 டயர் ஆர்கிடெக்சர், மல்டி ஆர் 3 டயர் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வர் தான் இருக்கும். ஜஸ்ட் அ சிங்கிள் சர்வர், மெனி மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சிங்கிள் சர்வர் கீழே மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருப்பாங்க. அதுதான் வந்து சிங்கிள் டயர். 2 டயரில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்க சிங்கிள் டயரில், அது வந்து ஃபைல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். டேட்டா பேஸ் லெவலுக்கெல்லாம் இருக்காது. ஒரு ஸ்டோர் பண்ணுற இடம் அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், அந்த ஃபைல் சர்வர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 டயரில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சர்வரே அங்கே இருக்கும். அது கரெக்டாக வந்து கான்ஃபிடன்ஸியாக வரும். இப்போ நம்ம சிங்கிள் டயரில் ஒன்று முடிஞ்ச பின்னாடி தான் இன்னொன்று பாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னும் பாஸ் பண்ணுறேன், அடுத்த கம்ப்யூட்டரால் பண்ண முடியாது. இது முடிஞ்ச பின்னாடி தான் அங்கே வெயிட்டிங். ஆனால் 2 டயரில் அப்படி கிடையாது. நீ இப்போ பண்ணாலும் ஏ கம்ப்யூட்டர் பண்ணாலும் பி கம்ப்யூட்டர் அதே டைமில் பண்ண முடியும். அங்கே வந்து 2 டயர் ஆர்கிடெக்சர் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகும். இதே வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். இப்போ நார்மலாக ரொம்ப பெரிய பிஸ்னஸ் இட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அவங்க எல்லாம் வந்து மல்டிபிள் சர்வீஸ் அப்ளிகேஷன் சர்வீஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 3 கம்ப்யூட்டர்ஸ், ஒரு 500 கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்வருக்குள்ளே இருக்கும். இன்னொரு 500 கம்ப்யூட்டர்லாம் ஒரு சர்வர் இருக்கும். ஆனால் அதுக்கு ரெண்டுத்துக்கும் மெயினான ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அங்கெல்லாம் அந்த மாதிரி யூசேஜ்க்கெல்லாம் மல்டி டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டயர் சிங்கிள் டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தான், சின்னதாக தான் இருக்கும். அது எப்படின்னா ஒரு ஏ கம்ப்யூட்டர் பாஸ் பண்ணிச்சுன்னா பி கம்ப்யூட்டர் அந்த டைமில் பாஸ் பண்ண முடியாது. ஏ கம்ப்யூட்டர் முடிஞ்ச பின்னாடி தான் பி கம்ப்யூட்டர் பாஸ் பண்ணும். 2 டயரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லைன்ஸ். இப்போது ஏ வந்தாலும் சரி பி டைம்லேயும் வரலாம். அதே மாதிரி மல்டி டயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் இப்போது என் நம்பர் ஆஃப் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி என் நம்பர் ஆஃப் யூசேஜ் வரும்போது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என் நம்பர் ஆஃப் யூசேஜில் என்னென்னலாம் நடக்கலாம், அப்போ வந்து மல்டி டயர் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம்ப் டவுன்லோட் அது எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்தோம். இந்த கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்ட் 2 அது எப்போ பார்க்கலான்னா நெக்ஸ்ட் செஷன்ஸ். அதில் வந்து என்னென்ன பார்ப்போன்னா பிஹெச்பியோட கோட்ஸ், அது எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதை எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்கிரிப்டிங் எம்பர்ட் பண்ணுறது, எப்படி கோடை எம்ப்ளோட் பண்ணுறது, அது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் கன்ஃபார்மாக பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கோட அஜெண்டா செஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட் இஸ் பிஹெச்பினா என்ன, அதுக்கான என்னென்ன டயர்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்கும்ன்றது மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டரோட அடுத்த சாப்டர் 4ஓட செகண்ட் பார்ட் அது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.